इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। उत्पत्तिविधौ धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः तस्मादेव उद्भिदा यजेत पशुकामः इत्यादिषु वाक्येषु तृतीयान्त उद्भिदादि शब्दानां धात्वर्थेन सह सामानाधिकरण्यं लभ्यते इति निरूपितम्। अन्ते इदमेव उक्तमासीत्। अन्यथा उद्भिदा इति नामपदं तृतीयान्तं पदं करणं बोधयति। धात्वर्थस्य तु करणत्वेन अन्वयः नास्ति चेत् सामानाधिकरण्यं नोपपद्यते इति उक्तम्। उत्पत्ति विधिயிலே தாத்வர்த்தவானது கரணமாகத்தான் அன்வயிக்கும். அப்படி அன்வயிக்கும் பொழுதுதான் உத்பிதா போன்றதான திருத்தீயாந்த பதங்கள் நாமதேயமாக அன்வயிக்க முடியும், சாமானாதிகரண்யமாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நாம இந்த உத்பிதாதி திருத்தீயாந்த பதங்கள் கரணத்தை சொல்லும்னு ஆகும். ஆனால் அதே சமயத்துல தாத்வர்த்தாவுக்கு கரணமாக அன்வயா இல்லேன்னு ஆயிடும். அதனால தாத்வர்த்த செய்வ உற்பத்தி விதவு கரணத்வேன அன்வயா அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சார். இப்போ அதுக்கு மேல கேள்வி, நனு தவாபி அக்னிஹோத்ரஞ்சுஹோதி இத்தியாதிஷு கர்மோத்பத்தி விதிஷு द्वितीयान्तानां कर्मनामधेयानां अन्वयः अनुपपन्नः नहि संभवति होमेन भावयेत् अग्निहोत्रम् इति। अधुना कः प्रश्नः? भवता एव पूर्वम् उक्तं धात्वर्थस्य करणत्वेन अन्वयः, तृतीयान्तं पदं कर्मनामधेयं भवति उद्भिदादिपदम् इति उक्तं। परन्तु सर्वत्र कर्मनामधेय पदं न तृतीयान्तमेव वर्तते, क्वचित् द्वितीयान्तमपि वर्तते। यथा अग्निहोत्रं जुहोति इत्यत्र अयं तु विधिः कर्मोत्पत्ति विधिः अग्निहोत्रं जुहोति इति, परन्तु तत्र अग्निहोत्र पदं तृतीयान्तं नास्ति. கேள்வி என்ன வந்தது? உத்பிதாதி பதங்கள் கர்மநாமதேயமா இருக்கு, திருத்தீயாந்தமா அது ஒத்துக்கிறதுனால்தான் தாத்வர்த்தத்துக்கும் அதற்கும் சாமானாதிகரண்யம் கிடைக்கிறதுன்னு சொன்னான். ஆனா எல்லா கர்மோத்பத்தி வாக்கியங்களிலும் கர்மநாமதேயமானது திருத்தீயாந்தமாகத்தான் இருக்குங்கிறது இல்லை. சில இடங்கள்ல த்விதீயாந்தமாகவும் தெரிகிறது. எப்படின்னு சொன்னா அக்னிஹோத்ரம் ஜுஹோதி, இப்போ இந்த வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியமா இல்லையா? அக்னிஹோத்ரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியமா இல்லையா? கர்மோத்பத்தி வாக்கியம் தான். கர்மோத்பத்தி வாக்கியத்துல என்ன சொல்லி கொடுத்தா? திருத்தீயாந்தமா இருக்கும் கர்மநாமதேயத்தை சொல்லக்கூடிய பதம்னு சொல்லி கொடுத்தா. ஆனா அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற பதம் திருத்தீயாந்தமா இல்லை, த்விதீயாந்தமா இருக்கு. அப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு இங்கே விரோதம் தெரியறதே அப்படின்னு கேள்வி பாருங்க. நனு தவாபி, தவாபி இत्युक्ते சித்தாந்தினஹ தவாபி
अग्निहोत्रं जुहोति इत्यादिषु कर्मोत्पत्ति विधिषु द्वितीयान्तानां कर्मनामधेयानाम् अन्वयः अनुपपन्नः. ஏன் இங்க தவாபி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த ஏஷாமப்பி இஷ்ட சாதனத்துவம் லிங்கர்த்தான்னு ஆரம்பிச்சு ஒரு மதம் வந்தது இல்லையா? அந்த மதத்துல வித்யர்த்தா இஷ்ட சாதனம்னு சொல்லி கொடுத்தா, இஷ்ட சாதனத்துவம் வித்யர்த்தான்னு. அந்த மதத்துல உத்பிதாயஜேத பசுகாமஹா இந்த மாதிரி வாக்கியங்கள்ல சாமானாதிகரண்யம் நோபபத்தியத்தேன்னு நிரூபிச்சு காமிச்சார். இப்போ அந்த பக்ஷக்காரா கேக்குறா, என்னுடைய மதத்துல மட்டும்தான் இந்த சாமானாதிகரண்யம் நோபபத்தியத்தைங்கிறது இல்ல, உன்னுடைய சித்தாந்தியா இருக்கக்கூடிய உன்னுடைய மதத்திலயும் அப்படி ஒரு கிளேஷா இருக்கு. எங்கே? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல தவாபி, அத மனசை வச்சிருந்தா தவாபி அப்படின்னு சொல்றார். தவாபி அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்தியாதிஷு உற்பத்தி விதிஷு கர்மோத்பத்தி விதிஷு த்விதீயாந்தானாம், த்விதீயாந்த பதானாம், அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற பதம் த்விதீயாந்த பதம், கர்மநாமதேயானாம் அன்வயः அனுபபன்னः நோபபத்யதே. குதः? நஹி சம்பவதி ஹோமேன பாவயேத் அக்னிஹோத்திரம் இதி. பஷ்யन्तु, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இत्यत्र ஹூ धात्वर्थः होमः स एव करणं भवति. उत्पत्ति विधौ धात्वर्थस्य करणत्वम् इति उक्तं पूर्वं. तर्हि धात्वर्थस्य करणत्वं निरूपितम्, परन्तु अग्निहोत्र पदं द्वितीयान्तं पदं वर्तते. अग्निहोत्र पदस्य धात्वर्थस्य, अग्निहोत्र पदस्य यः अर्थः तस्य एवं धात्वर्थस्य च सामानाधिकरण्येन अन्वयः इष्टः चेत् उभयोः करणवाचित्वं वक्तव्यम्. இது புரிஞ்சிருக்கா? அக்னிஹோத்திர பதத்தினாலையும் தாத்துவினாலையும் சொல்லப்படுகின்ற ரெண்டு பதார்த்தங்களுக்கும் அபேத அன்வயா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டுமே எந்த விபக்தியில இருக்கணும்? அதாவது ரெண்டுமே எதை சொல்றதா இருக்கணும்? கரணத்தை சொல்றதா இருக்கணும். பாருங்க, உத்பிதா யஜேத அப்படிங்கிற இடத்துல எஜு பதத்தினால யாகா சொல்லப்படுறது, உத்பிதா அப்படிங்கிற அந்த திருத்தீயாந்த பதத்தினாலையும் யாகா தான் சொல்றது. யாகத்துடைய கர்ம இந்த நாமதேயம்னு நம்ம ஒத்துண்டோம். அந்த இடத்துல நம்ம கவனிச்சோம்னா தாத்வர்த்தஸ்ய கரணத்துவம் அஸ்தி, அதனால அது கரணம்னு தெரியறது. திருத்தீயாந்த பதமா உத்பிதா இருக்கிறதுனால அதுவும் கரணத்தை தான் சொல்றதுன்னு தெரியறது இல்லையா? உத்பிதா அப்படிங்கிற திருத்தீயாந்த பதமும் கரணத்தை தான் சொல்றது, தாத்துவும் கரணத்தை தான் சொல்றது அப்படின்னு தெரிஞ்சதுனால ரெண்டுத்தினுடைய அர்த்தகாவும் அதாவது ஒரே அர்த்தமா இருக்கு, சமானார்த்தகமா இருக்கு. உத்பிதாங்கிற பதமும் சரி, எஜு பதமும் சரி, ரெண்டும். அந்த மாதிரி இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறத சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னு கேட்டா, ஜுஹோதிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஹூ தாத்துவானது, ஹூ தாத்துடைய அர்த்தம் என்னது? ஹோமஹா. அதுதான் இங்கே கரணம். கரணமா இருந்தால் அது எப்படி இருக்கணும்? திருத்தீயாந்தமா இருக்கணும். இப்போ அக்னிஹோத்திர பதம் இந்த தாத்துவானது எதை சொல்றதோ அதனுடைய பெயர் தான் சொல்றதா இருந்தால் எந்த விபக்தியில இருக்கணும்? சித்தாந்த மதம் பார்த்தா திருத்தியாந்தமா இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, அதுதான் சொல்லிட்டு இருக்கா. நஹி சம்பவதி. இப்போ தாத்துவானது கரணத்தை சொல்றது, அதனால ஹோமேன அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்லி ஆகணும். ஆனா அக்னிஹோத்திர பதத்துக்கு அக்னிஹோத்திரம் அப்படின்னு திவிதீயாந்தமா சொல்லி ஆகணும். அப்படி பார்த்தா வாக்கியார்த்தம் எப்படி வரும்? ஹோமேன பாவயேத் கிம் அக்னிஹோத்திரம் பாவயேத்னு அர்த்தம் பண்ணும். அக்னிஹோத்திர பதம் இப்ப சாத்தியமா அன்வயிக்கும் ஒருவேளை திவிதீயாந்தமா அப்படியே எடுத்துட்டால் இல்லையா? இது புரிஞ்சு, இந்த கிளேஷா எப்படின்னு புரிஞ்சது இல்லையா? நஹி சம்பவதி ஹோமேன பாவயேத் அக்னிஹோத்திரம் இதி ஏவம் வாக்கியார்த்தः நோபபத்யதே இதி பூர்வபக்ஷிணः பிரஷ்னः. சத்யம் கிமிதி அத்ர த்விதீயாந்தமேவ அக்னிஹோத்திர பதம் வர்த்ததே, தஸ்மின் விஷயே அங்கீகுர்மः. परन्तु
श्रूयमाना तावत् द्वितीया अर्थाक्षिप्त साध्यत्व अनुवादः ஒன்னு होमस्य हि करणत्वेन अन्वयात् असाधितस्य च करणत्व अनुपपत्तेः तस्याश्च अन्वयोपस्थितौ सा सक्तूञ्जुहोति इतिवत् तृतीयार्थं लक्षयति अग्निहोत्र होमेन इष्टं भावयेत् इत्युक्तं पार्थसारथि मिश्रैहि அப்படின்னு பகுவச்சனத்துல சொன்னதுனால அவர் சொன்ன மதம் இங்க ஏத்துக்கிறோம்னு தெரிகிறது. எங்கேயா கண்டிக்கிறதா இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமோ, பார்த்தசாரதி மிஸ்ரேன அப்படின்னு ஏகவச்சனத்தை எழுதுவா. அப்படி இன்னொரு கிரந்தக்காரரு ஏகவச்சனமா எழுதுறான்னு அர்த்தம் தெரியுமா, அவருடைய மதத்தை நான் கண்டிக்கிறேன், நான் ஏத்துக்கலேன்னு அர்த்தம். இதே அவருடைய மதத்தை ஏத்துக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, அவர் பேருக்கு அப்புறம் பகுவச்சனம் சொன்னா அவருடைய மதத்தை நான் ஏத்துக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பார்த்தசாரதி மிஸ்ரைஹி அப்படின்னு பகுவச்சனமா சொன்னதுனால என்ன தெரிகிறது, அவர் சொல்லி கொடுத்த பதில் எதுவோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தெரிகிறது. கிரந்தக்காரர் அதை ஒத்துக்கிறாருன்னு. என்ன பதில் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது த்விதீயாந்த பதம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த த்விதீயா எதற்காக வந்ததுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா எதற்கு சாதனம்? சொர்க்கத்துக்கு சாதனம். சொர்க்கத்துக்கு சாதனம். சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படின்னு சொன்னா பொதுவா எந்த சாதனமா இருந்தாலும் அது முதல்ல சாத்தியம் ஆகணும், ஆனாதான் அது இன்னொன்னுக்கு சாதனம் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு லௌகிக உதாரணம் காமிக்கிறேன். குடாரஹா விருட்சேதனம் பிரதி காரணம் சாதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த மாதிரியான குடாரஹா? ஏற்கனவே உற்பத்தியாகி இருக்கக்கூடிய குடாரஹாவா, இல்ல இதுக்கு அப்புறம் உற்பத்தி ஆக போறதா? எது இப்போ சாதனமா நமக்கு உடனே தேவைப்படும்? ஏற்கனவே உற்பத்தி ஆயிருக்கக்கூடியதுதான் இல்லையா. அதாவது ஏற்கனவே சாத்தியமா ஆயிடுத்தது. ஒண்ணு உற்பத்தி ஆயிருக்குன்னு சொன்னாலே அது சாத்தியமா ஆயிடுத்து, சாத்தியமா இருந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா. நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப இந்த குடாரத்தை ஒருத்தன் பண்றான் இல்லையா, பண்ணும் பொழுது அந்த குடாரஹா தான் சாத்தியம். அதற்கு தேவையான அந்த கட்டையோ அல்லது இரும்போ இதெல்லாம் சாதனங்கள். முதல்ல இந்த குடாரத்தை அவன் தயாரிக்கிறான். இந்த தயாரிக்கும் பொழுது அந்த குடாரம் தான் சாத்தியம் அவனுக்கு. இப்படி சாத்தியமாக இருந்த அந்த குடாரம் தான் இப்போ சாதனமா ஆறுது. எதற்கு சாதனமா ஆறுது? சொர்க்க சாதனம் பவதி. குடாரஹா சேத சாதனம். குடாரஹா விருட்சேதனம் பிரதி சாதனம் அப்படின்னு ஆறுது. அப்ப என்ன ஆறுதுன்னு கேட்டா, சாதனம்னு நாம இப்போ எதை சொல்றோமோ அது சாத்தியமாக ஆனாதான் சாதனம் ஆகும், இல்லாட்டி ஆகாது. இந்த விஷயம் சரியா புரிஞ்சிருக்கு இல்லையா? சரியா புரிஞ்சிருக்கு. உற்பத்தமானாதான் அப்படிங்கறது நம்ம சாத்தியமானாதான் அப்படிங்கிற பாஷையில சொல்லி பழகலாம். ஏன்னா நமக்கு இங்க பிரகிருதத்துல தேவையா இருக்கு. இன்னொன்னு சாத்தியத்துக்கு உபகாரமா சாதனமா இருக்கு. ஆமா, சித்தமாயிருந்தா தான் ஒரு சாத்தியத்துக்கு அது சாதனமாகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா இன்னும் பண்ணப்படாததா இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது இன்னும் சாத்தியமா ஆகலேன்னு வச்சுப்போம். இப்படி சாத்தியமா ஆகாத அக்னிஹோத்திர ஹோமஹா சொர்க்கத்துக்கு சாதனம் ஆகுமோ? ஆகாதுண்ணா, ஆகாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ந அசாதிதம் கர்ம சாதனம் பவதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அத போல அக்னிஹோத்திர ஹோமஹாவும் சாத்தியமாக ஆகாத வரையில் சொர்க்கத்துக்கு சாதனம் ஆகாது. அப்போ இது ஒரு சாத்தியமாக ஆகணும் இல்லையா. அதுதான் சொல்ல பாருங்க, ஹோமஸ்யஹி கரணத்வேன அன்வயாத். ஹோமஹா இத்யுக்தே அக்னிஹோத்திர ஹோமஹா தஸ்ய கரணத்வேன அன்வயாத் அசாதிதஸ்ய ச இத்யுக்தே சாத்தியத்வேன அவித்யமானாயாஹ அவித்யமானஸ்ய வா கர்மணஹ
கரணத்துவ அனுபபத்தே கரணத்துவம் நோபபத்தியதே இல்லையா? அப்போ என்ன ஆயிடுத்து? இது ஒரு சாத்தியமாக இருக்க போறது அல்லது இருந்திருக்கு, சாத்தியமா இருக்கிறது தான் இப்ப சாதனமாக போறது. அந்த அவஸ்தையில அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு சாத்தியத்துவம் வருதா வரலையா? கேள்வி புரிஞ்சுதா? அதாவது அக்னிஹோத்திர ஹோமஹா சொர்க்கம் பிரதி சாதனம்னு சொல்றதா இருந்தால் இது சாத்தியமாகணும், ஆனாதான் இது சாதனம் ஆக முடியும். அப்போ இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா சாதனம் ஆறதுக்கு முன்னாடி சாத்தியமா ஆறதா இல்லையா? ஆறுதுண்ணா. அப்போ அந்த சாத்தியத்துவம் அப்படிங்கிற தர்மஹா வந்தால் அங்க என்ன விபக்தி வரும்? த்விதீயா பக்தி வருமா வராதா? வரும்ண்ணா. அப்போ இங்க இருக்கக்கூடிய த்விதீயா அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற த்விதீயா இந்த அக்னிஹோத்திர ஹோமம் சாதனமா இருக்கிற அவஸ்தைய சொல்றதுக்காக வரல, இது சாதனம் ஆறதுக்கு முன்னாடி சாத்தியமா ஆகணுமா இல்லையா? அந்த சாத்தியமா ஆகின்றதான அவஸ்தைய அனுவாதம் பண்றதுக்காக வந்தது. ஓ, இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இது எதற்கு சாதனம்? தர்ஷபூர்ண மாசத்துக்கு சாத்தியமா இது? இது இல்ல இல்ல அப்படி இல்ல. இது சாத்தியம்னா எப்படி தெரியுமா அர்த்தம்? அக்னிஹோத்திரத்தை நாம பண்றோம் இல்லையா, பண்ணும் பொழுது அதுதானே சாத்தியமா இருக்கு. ததிய வச்சுண்டோ பயச வச்சுண்டோ அத பண்ணினதுக்கு அப்புறம் தானே அது அக்னிஹோத்திரம் பண்ணின. இப்படி திரவியத்தை ஏதோ ஒரு திரவியத்தை வச்சு விகித திரவியத்தை வச்சுண்டு நாம அனுஷ்டானம் பண்றோம் இல்லையா, அனுஷ்டானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா சாதனம் ஆகும். எதற்கு? சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு. ஓகே. அக்னிஹோத்திரத்தை பண்ணாத வரையில அது சாதனம் கிடையாது இல்லையா? இன்னைக்கு சாயங்காலம் என்ன உண்டோ அதை நான் பண்ணி முடிச்சாதான், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அக்னிஹோத்திரம் சாதனமாகும் சொர்க்கத்துக்கு. அப்ப அந்த சாயங்காலம் நான் அனுஷ்டானம் பண்றேனே, அந்த அனுஷ்டானம் பண்றேன்னு என்ன அர்த்தம்? திரவியங்களை வச்சுட்டு ஹோமத்தை தானே பண்றேன். அப்போ ஹோமஹாதன சாத்தியமா இருக்காங்க. அந்த அவஸ்தையை குறிப்பிடுறதுக்காக வந்தது த்விதீயா விபக்தி இப்படின்னு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதுண்ணா. பாருங்க, ஸ்ரூயமானா தாவத் த்விதீயா அர்த்தாக்ஷிப்த சாத்தியத்துவ அனுவாதா. அர்த்தாக்ஷிப்த சாத்தியத்துவம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, எந்த சாதனமும் அவசியம் சாத்தியமாக இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அர்த்தாத் லப்யதே. அதாவது சாத்தியமாக ஆகாத ஒண்ணு சாதனம் ஆகாதுங்கிறதுனால அவசியம் அந்த பதார்த்தா சாதனமாக ஆக போற பதார்த்தா சாத்தியமாக ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அர்த்தாக்ஷிப்தம். அர்த்தாத் லப்யதே அவசியம் தத் சாத்தியம் பவதி இத்யர்த்தா. ஏவம் அர்த்தாக்ஷிப்த சாத்தியத்துவ அனுவாதா என்னது? த்விதீயா ஹோமஸ்யஹி கரணத்வேன அன்வயாத் அசாதி. இந்த முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் விவரிக்கிறார். ஹோமஸ்யஹி கரணத்வேன அன்வயாத் அசாதிதஸ்ய ச கரணத்வ அனுபபத்தேஹே தஸ்யாஸ்ச அன்வயோபஸ்திதௌ த்விதீயாயாஸ்ச அன்வயோபஸ்திதௌ. இவ்வாறுங்கோ இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டார். என்னன்னு? சாத்தியத்துவ அனுவாதா த்விதீயா பவதி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த த்விதீயா விபக்தி இருக்கே, இந்த த்விதீயா விபக்தி இந்த இடத்துல ஒத்து வராது. ஒத்து வராதுன்னு என்ன அர்த்தம்? கரணமாக இருக்கக்கூடியதான தாத்வர்த்தத்துக்கு, அதாவது தாத்வர்த்தத்துடைய பேர் தானே அக்னிஹோத்திரம்னு பேரு. இந்த அக்னிஹோத்திர பதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய த்விதீயா கர்மத்துவத்தை சொல்றது. ஆனா கரணத்துவம் இங்க வேணும். த்விதீயா கர்மத்துவத்தை சொல்றதுக்கு சமர்த்தா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? லக்ஷணையா திருத்தீயார்த்தத்தை சொல்றது இப்படின்னு வச்சுக்கலாம். புரியுறதா? அன்வயானுபபத்தி லக்ஷணா அப்படிங்கறத நம்ம எங்க ஒத்துப்போம்? ஒண்ணு அன்வயானுபபத்தி வரணும், இல்ல தாத்பர்யானுபபத்தி வரணும். அப்படின்னா என்னது?
இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட பதங்களுடைய அன்வயாக ஏற்படவே முடியாது அப்படின்னு சொன்னா அன்வயானுபவத்தி. அல்லது எனக்கு இந்த அர்த்தத்துல தாத்பரியம் இல்லைன்னு சொல்றவர் யார் அந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்துறாரோ அவர் சொல்லணும். இப்படி அன்வயானுபபத்தியோ அல்லது தாத்பரியானுபபத்தியோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல லட்சணா சொல்ல முடியும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திரம் அப்படின்னு த்விதீயா இருக்கு. இந்த த்விதீயா நோபபத்தியதே. ஏன் நோபபத்தியதே? கேக்குறதா? புரியல, கேக்குறதுல புரியல. த்விதீயா இங்க உபபன்னமா இருக்காது, ஒத்து வராது. தமிழ்ல நம்ம அப்படியே சொல்லதா இருந்தா ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர பதம் எதை சொல்ல வந்தது? தாத்வர்த்தத்தினுடைய பெயரை சொல்ல வந்தது தானே. தாத்வர்த்தாவோ இங்கே கரணமா இருக்கு. ஆனா அக்னிஹோத்திர பதமோ த்விதீயாந்தமா இருக்கு. நமக்கு எப்படி வேண்டி இருக்கு? திருத்தீயாந்தமா வேண்டி இருக்கு இல்லையா? கரணத்துவத்தை சொல்றதுக்காக தானே வந்தது. அப்போ இந்த த்விதீயா இங்க ஒத்து வரல. அப்ப என்ன பண்ணலாம்? அன்வயானுபபத்தியா, அன்வயா வரலைங்கிறதுனால த்விதீயா விபக்திக்கு திருத்தீயார்த்தத்தை லட்சணையா ஒத்துக்கலாம். இது அடுத்த பதில். முன்னாடி ஒரு பதில் சொல்லியாச்சு. முன்னாடி என்ன பதில் சொன்னா, இங்க இருக்கக்கூடிய த்விதீயாவானது கரணத்துவத்தை சொல்றதுக்காக வரல. இந்த கரணத்துவம் இந்த கரணமாக ஆறதுக்கு முன்னாடி இந்த கர்மாவானது சாத்தியமா ஆகணும். அந்த நிலையை அனுவாதம் பண்றதுக்காக த்விதீயா வந்ததுன்னு சொல்லியாச்சு ஒரு பதில். இன்னொரு பதில் சொல்லிட்டு இருக்கா. எப்படி சொல்லிட்டு இருக்கா? த்விதீயா விபக்திக்கு இங்க திருத்தீயார்த்தா லக்ஷணையா. எப்படி அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அன்வயானுபபத்தியா. இது பிரசித்தமா உதாரணம் என்ன காமிப்பா? கங்காயாம் கோஷஹா அப்படிங்கிறத காமிப்பா. இதை கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க? கங்காயாம் சப்தம் யர்த்தா அதிகரணம். கோஷஹான்னு சொன்னா இந்த பசு மாடுகளை கட்டக்கூடிய இடம் கோஷஹா. எப்படி கங்கா பிரவாகத்துல அது இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அன்வயா வராது இல்லையா? கங்கா தீரே கங்கா சப்தஸ்ய பிரவாஹா இத்யர்த்தா, சப்தம்யாக அதிகரணத்தும் அர்த்தா. அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கும்? கங்கா பிரவாகத்தில் பசுமாடனுடைய கோட்டாய் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா இது ஒத்து வருமோ? அன்வயாகவே வராது. எப்படி இருக்கும் பிரவாகத்துல? அப்ப என்ன பண்ணுவோம்? கங்கா சப்தத்துக்கு கங்கா தீரம்னு அர்த்தான்னு சொல்லிடுவோம் லட்சணையா. இப்போ லட்சணாவை இங்க நாம ஒத்துக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா, அன்வயம் வரல. முன்னாடி கங்கா சப்தத்துக்கு சக்கியார்த்தமாக இருக்கக்கூடிய பிரவாகத்தை எடுத்துட்டால் அன்வயா வரல. அதனால என்ன பண்றோம்? அன்வயானுபபத்தியா லக்ஷணா அங்கீகிரியத்தேன்னு இதுக்கு உதாரணம் காமிப்போம். அன்வயானுபபத்தி பிரயுக்தா லக்ஷணா அத்ராஸ்தின்னு. அத போல இங்கேயும் என்ன கேள்வி கேட்டா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல த்விதீயாந்த பதம் இருக்கு. அக்னிஹோத்திர பதம் இங்க நமக்கு கரணத்துவத்தை சொல்றதுக்கு தான் விபக்தி தேவையா இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய த்விதீயா விபக்தியோ சாத்தியத்துவத்தை தான் சொல்றது. அதனால என்ன கிடைக்காது? அன்வயா கிடைக்காது. அன்வய அனுபபத்தியா, அன்வயா ஒத்து வராதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? த்விதீயா விபக்திக்கு லக்ஷணையா கரணத்துவம் அர்த்தா இப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது பதில். சரி, இந்த மாதிரி நாம எங்கேயாவது சொல்ல பார்த்திருக்கோமா? இந்த மாதிரி எங்கேயாவது த்விதீயா விபக்திக்கு திருத்தீயார்த்தா கரணத்துவம் அர்த்தா லக்ஷணையா அப்படின்னு எங்கேயாவது பார்த்திருக்கோமான்னு கேட்டா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறார் பாருங்க. தஸ்யாஸ்ச அனன்வய உபஸ்திதோ, தஸ்யாஸ்ச அனன்வயோபஸ்திதோ சா சக்தூஞ்சுஹோதி இதிவத் திருத்தீயார்த்தம் லக்ஷயதி. சா இत्युक्ते द्वितीया विभक्तिः சக்தூஞ்சுஹோதி இதிவத் திருத்தீயார்த்தம் லக்ஷயதி. சக்தூஞ்சுஹோதிங்கிறது இங்க உதாரணம். இது பாருங்க, வாக்கியம் எப்படி இருக்கு? சக்தூன் ஜுஹோதி அப்படின்னு. சக்துன்னா இந்த மாவு அர்த்தா.
சக்தூன் அப்படிங்கிறது த்விதீயாந்தம் பதம். ஜுஹோதி இது பதம் வர்த்தது. த்விதீயா விபக்தியா கர்மத்வம் ஞாயதேவா கரணத்வம் ஞாயதேவா? கிம் ஞாயதே? கர்மத்வமேவ ஞாயதே. கர்மத்வமேவ ஞாயதே. व्रीहीन् प्रोक्षति इत्यत्र यथा वा व्रीह्युद्देशेन प्रोक्षणाख्य क्रिया विधीयते तद्वदेव अत्रापि सक्तून् जुहोति इत्यत्र सक्तूद्देशेन ஹோமஹா விதியதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாவை தூக்கி அடியில போட்டுருந்தோம் அர்த்தம். இப்படிதான் அர்த்தம் கிடைக்கிறது. ஆனா இங்க நாம ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த கிரியா விதிக்கப்படுறதே விரீஹின் புரோக்ஷதி இத்தியத்திர புரோக்ஷணம் व्रीहेः संस्कारः भवति. इत्युक्ते व्रीहिषु किञ्चित् அதிருஷ்டம் அதிசயம் ஜனயதி. இந்த புரோக்ஷணத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்டதாக ஆறது விரீஹி. இப்படி புரோக்ஷண சம்ஸ்காரத்தினால சம்ஸ்கரிக்கப்பட்ட விரீஹி தான் மேற்கொண்டு புரோடாசத்துக்கு பிரகிருதி திரவியமா ஆறது. இல்லைன்னால் அந்த விரீகியை எடுத்துக்க முடியாது. எந்த விரீகியில புரோக்ஷணத்தினால சம்ஸ்காரமானது ஏற்படலையோ அந்த விரீகியை புரோடாச பிரகிருதி திரவியமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படின்னு நாம எங்க முடிவு பண்ணிருக்கோம்? விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்த முடிவு பண்ணிருக்கோம். சித்தாந்தா இது. அத போல இங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இப்படி ஒரு கிரியாவினால சம்ஸ்காரம் செய்யப்பட்ட திரவியம் அதோட தூக்கி போட்டுற மாட்டோம். கண்டிப்பா அதை எங்கேயாவது விநியோகம் பண்ணியே தீருவோம். சம்ஸ்காரம் பண்றதே எதற்காக? இன்னொரு ஒரு காரியத்துல அதை விநியோகிக்கிறதுக்காகத்தானே. புரோக்ஷணத்தினால சம்ஸ்காரமானது செய்யப்பட்டதாக ஆகிறது விரீகிகள். அதோட அதோ வேலை முடிஞ்சிட்டு புரோக்ஷணம் பண்ணியாச்சு, விரீகி தூக்கி ஓர வச்சிடலாம் அப்படின்னு இல்லை. அந்த விரீகியை மேற்கொண்டு புரோடாசத்துக்கு சாதனமாக பிரகிருதி திரவியமாக கொண்டு போகணும், விநியோகிக்கணும். இல்லைன்னா இந்த சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது வியர்த்தம்னு ஆயிடும். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? புரியுதுண்ணா. இப்போ அத மனசுல வச்சுட்டு பாருங்க. சக்தூன் ஜுஹோதிங்கிற இடத்துலயும் அதே மாதிரிதான் இருக்கு. விரீஹீன்னு மாதிரி சக்தூன்னு, ஜுஹோதி மாதிரி புரோக்ஷதி மாதிரி ஜுஹோதி. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிகிறது? ஹோமத்தினால சக்தவஹா சம்ஸ்கர்த்தவ்யாஹா இது நியாயத்தே யதா விரீஹயஹ சம்ஸ்கிருதாக தத்வத் அப்படின்னு தெரியறதா இல்லையா? தெரியுதுண்ணா. இப்போ சம்ஸ்காரம் பண்ணப்பட்டால் அடுத்தது என்ன பண்ணணும்? சம்ஸ்காரம் செய்யப்பட்ட அந்த திரவியங்களை விநியோகம் பண்ணணும் இல்லையா? ஆனா இப்போ சக்துக்கள ஹோமத்தினால சம்ஸ்காரம் பண்றதுன்னா என்னது? அக்னிய தூக்கி வைக்கிறதுனே. வச்சாச்சுன்னா அந்த சக்துக்கள் மறுபடியும் எங்கேயாவது விநியோகிக்க முடியுமா? அத இல்ல பஸ்மம் ஆயிடுமா? பஸ்மம் ஆயிடும். அப்போ இங்க த்விதீயா விபக்தி இருக்கே, இது இங்க ஒத்து வரல. தமிழ்ல சொல்றது அந்த ஒத்து வரல இல்லையா? த்விதீயா விபக்தி இங்க கர்மத்துவத்தை சொல்றதே அது ஒத்து வரல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சக்தூன் ஜுஹோதிங்கிற இடத்துல த்விதீயா விபக்திக்கு திருத்தீயா விபக்தி அர்த்தா லக்ஷணையா உச்சது கரணத்துவம். அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? சக்துபிர் ஜுஹோதின்னு ஆயிடும். சக்துபிர் ஜுஹோதின்னா இப்ப என்ன அர்த்தம் ஆயிடும் தெரியுமா? சக்துக்கள், இந்த மாவுங்கிறது ஹோமத்துக்கு சாதனம் ஆயிடுறது இல்லையா? முன்னாடி எப்படி இருந்தது பாருங்க. முன்னாடி ஹோமஹா சக்தூனாம் சம்ஸ்காரஹா. இப்போ அப்படியே விபரீதம். தத்னா ஜுஹோதி மாதிரி சக்தவஹா இப்போ சாதனமா ஆயிடுது. இப்போ எதற்காக நாம மெனக்கட்டு த்விதீயா விபக்திக்கு கரணத்துவம் அர்த்தான்னு லக்ஷணையான்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டால், அன்வயானுபபத்யா சக்தூன் ஜுஹோதி இத்யத்ர த்விதீயாயாஹ கர்மத்வ ஸ்வீகாரே அன்வய அனுபபத்தி பவதி. தஸ்மாத் த்விதீயாயாஹ லக்ஷணையா கரணத்துவம் அர்த்தா கல்பிதா. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா.
இப்போ இத திருஷ்டாந்தமா வச்சுட்டுதான் நம்ம பிரகிருத ஸ்தலத்தையும் சொல்ல போறோம். இப்படி நாம சக்தூஞ்சுஹோதிங்கிற இடத்துல த்விதீயாயாக திருத்தீயார்த்தா லக்ஷணையா கல்பித்தான்னு சொன்னோமே, தத்வதேவ பிரகிருத ஸ்தலே அபி அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்யத்ராபி த்விதீயாயாக கர்மத்வம் அர்த்தः ஸ்வீகிருதः சேத் अन्वयानुपपत्तिर्भवति तस्मात् द्वितीयायाः करणत्वं लक्षणया अर्थः उच्यते इति द्वितीयम् उत्तरम्। परम् सक्तूञ्जुहोति इति वत् तृतीयार्थं लक्षयति। यद् लक्षयति? सा इत्युक्ते द्वितीया लक्षयति। तर्हि कः अर्थः? अग्निहोत्रं जुहोति इत्यत्र द्वितीयायाः तृतीयार्थः उक्तः। तर्हि अग्निहोत्र होमेण इष्टं भावयेत् इत्युक्तं पार्थसारथ मिश्रैः। இப்போ அர்த்தம் ஒத்து வருதா? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல த்விதீயா விபக்தி இருந்தாலும் அந்த த்விதீயா விபக்திக்கு என்ன அர்த்தம்? திருத்தீயா விபக்திக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்த கரணத்துவம் அர்த்தம். அக்னிஹோத்திரம்னு இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அக்னிஹோத்திர ஹோமே அக்னிஹோத்ரேண அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப புரிஞ்சது இல்லையா அது? அத்தச்ச த்விதீயாந்தானாம் கர்மநாமதேயானாம் அன்வயः ந அனுபபன்னஹ கிந்து உபபன்னஹ இத்யர்த்தः. ஒத்து வரலைங்கிறது இல்ல, ஒத்து வரும். ஏன்னா நாங்க தான் த்விதீயா பக்திக்கு திருத்தீயார்த்தா லட்சணையா சொல்லிட்டோமே. இப்ப என்ன அடுத்து உத்பிதாய ஜெயித பசுகாமஹாங்கிற இடத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அக்னிஹோத்திர ஜுஹோதிங்கிற இடத்துல இருக்கு. எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன அங்க சாட்சா திருத்தீயா விபக்தியே இருக்கு, இங்க த்விதீயா விபக்திக்கு திருத்தீயா விபக்தி அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இது நல்லா புரிஞ்சுதான் இந்த விசாரம்? புரிஞ்சிருச்சுனா இதப்பறம் விநியோக விதி. உற்பத்தி விதியை சொல்லியாச்சு, இப்ப விநியோக விதி. அங்க பிரதான ஏதாவது கேள்வி இருக்கா? अंग प्रधान संबंध बोधकः विधिः विनियोग विधिः यथा दध्ना जुहोति इति सहि तृतीया प्रतिपन्न अंगभावस्य दध्नः होम संबंधम विधत्ते दध्ना होमं भावयेत् इति. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அங்க கர்மா பிரதான கர்மா இவை ரெண்டுத்தினுடைய சம்பந்தத்தை சொல்லக்கூடிய விதி விநியோக விதி. யதா தத்னா ஜுஹோதி இதி சஹி திருத்தீயா பிரதிபன்ன அங்கபாவஸ்ய தத்னா திருத்தீயா ததினிஷ்ட அங்கத்வம் प्रतिपादितम तृतीयया प्रतिपादितम अंगत्वम दध्ना होम संबंधम विधत्ते दधिनिष्टम करणत्वम इत्युक्ते किं निरूपितम् इति प्रश्नः भवति. तदानीं होम निरूपितम् इति वक्तव्यं. तर्हि दध्नः होमस्य च यः सम्बन्धः अस्ति साध्य साधन भावः सः अनेन विधिना निरूप्यते. दध्ना होमं भावयेत् इति. ஏதஸ்ய ச விதேஹ சஹகாரிபூதானி ஷட் பிரமாணானி. இந்த விதிக்கு சஹகாரமா இருக்கக்கூடியதாக 6 பிரமாணங்கள் இருக்கின்றன. என்னது? ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்யா ரூபாணி. ஏதத் சஹகிருதேன விதினா ஸ்ருத்யாதி ஷட் பிரமாண சஹகிருதேன விதினா அங்கத்வம் ஞாப்யதே इत्यत्र अन्वयः. अंगत्वं ज्ञायते. अंगत्वस्यैव पर्याय शब्दाः अंगत्वस्य लक्षणम् आदौ उच्यते. किमिति? परोद्देश प्रवृत्त कृति व्याप्यत्व रूपं पारार्थ्य अपरपर्यायं ज्ञाप्यते. पारार्थ्यम् अंगत्वम् उभयोः पदयोः अर्थः समानः. कः अर्थः? अंगत्वम् अर्थः. अंगत्वं नाम किम् इति तस्य लक्षणं परोद्देश प्रवृत्त कृति व्याप्यत्व रूपम्. पश्यन्तु, स्वर्गोद्देशेन कश्चन पुरुषः प्रवर्तते. तस्य पुरुषस्य कृतौ कारकत्वेन विहितं किम्? பரோத்தேஷ அப்படிங்கிற பதத்தினால பரபதத்தினால ஸ்வர்கான்னு எடுத்துப்போம்.
பரோத்தேஷ ஸ்வர்கோத்தேசேன பிரவருத்தா கஷ்டன புருஷா. ஸ்வர்க்கத்தை உத்தேசமா வச்சுண்டு பிரவருத்திச்சிருக்கான் ஒரு புருஷா. சரியா? அந்த புருஷனுடைய பிரவருத்தியில கிருதியில சாதனமாக எது விதிக்கப்பட்டிருக்கு? தாத்வர்த்தா. சமயுக்தம். தாத்வர்த்தா. தரிஹி தாத்வர்த்தா காரணம் இல்லையா? அங்கம் சொல்லலாமா இல்லையா? பரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ காரகத்வேன விகிதம். காரகத்துவமா எந்த காரகத்துவமா விதிக்கப்பட்டிருக்கு? கரணகாரகமா விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கரணகாரகமா எது விதிக்கப்பட்டிருக்கோ அது அங்கம் அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் இந்த மாதிரி பரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தோ காரகத்வேன விகிதமா இருக்கோ அதெல்லாம் அங்கம். இப்போ அத போல தத்னாஜுஹோதிங்கிற இடத்த எடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல பரோத்தேஷ பிரவருத்த அப்படிங்கிற இடத்துல பரோத்தேசங்கிறது எதை உத்தேசமா எடுத்துக்கணும்? சமயுக்தம். அக்னிஹோத்திர ஹோமஹா. தரிஹி பரோத்தேஷ பிரவருத்த அக்னிஹோத்ரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தோ காரகத்வேன விகிதம் கிம்? दधि कीदृश कारकत्वेन विहितं? करणकारकत्वेन विहितं दधि. अतः दधि अंगम. இந்த மாதிரி நம்ம இன்னும் இது மட்டுமே இல்லை. இப்போ ஆஹவனியே ஜுஹோத்தின்னு வச்சுப்போமே. ஆஹவனியே ஜுஹோத்திங்கிற வாக்கியத்தினால ஹோம மாத்திரோத்தேசேன ஆஹவனீய அதிகரணத்வேன விதியதே இல்லையா? இப்போ பரோத்தேச பிரவருத்த அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்? ஹோமோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ காரகத்வேன விகிதம் கிம்? ஆஹவனீயः அக்னிஹி. ஆஹவனீயः அக்னிஹி. ஆஹவனீயஹ்னு அந்த அக்னிக்கு பேரு. இப்ப நம்ம ஸ்மார்த்தத்துல ஔபாசன அக்னி தானே வச்சுட்டு இருக்கோம். அத போல ஸ்ரௌதத்துல ஹோம மாத்திரோத்தேசேன ஆஹவனீயः விஹிதः அதிகரணமாக. அப்ப என்ன ஆறுது? ஆஹவனியே ஜுஹோதி அப்படிங்கிற இடத்த நம்ம விசாரிச்சோம்னா ஹோமோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ அதிகரணத்வேன கிம் விஹிதம்? ஆஹவனிய அக்னி. தரிஹி ஆஹவனிய அக்னி அங்கம். நான் எதுக்காக இந்த உதாரணத்தை மெனக்கட்டு சொல்றேன்னா, நாம இது முன்னாடி பார்த்த வரையில எல்லா இடத்துலயும் பரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தோ கரணகாரகத்வேன விகிதத்தை தான் பார்த்துட்டே வந்தோம் வரிசையா இல்லையா? ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல, அதிகரண காரகமா விதிக்கப்பட்டிருக்கு ஆஹவனியா. அதனால ஒரு பதார்த்தம் இல்லைன்னு யோசிச்சேன். அதுதான், அது எல்லா இடத்துலயும் கரணகாரகம் தான் இருக்குங்கிறது இல்லை, ஒவ்வொரு காரகமும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ ஏஜத அப்படிங்கிற இடத்துலயும் ராஜா அப்படிங்கிறது கர்த்திருக்காரகம் இல்லையா? அந்யோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ காரகத்வேன சஹ விஹிதः. கீதృశ காரகத்வேன? கர்த்திருக்காரகத்வேன விஹிதः இல்லையா? அப்ப என்ன ஆறுது? ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தாவும் அதனாலதான் அங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் கரணம் இல்ல, கர்த்திருக்காரகம் இல்லையா? அப்போ அதனாலதான் நம்ம பொதுவான சொல்ல உபயோகப்படுத்துறோம். பரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ காரகத்வேன விகிதம்னு சொல்றோம். வெறும் எல்லா இடத்துலயும் கரணமா இருந்தா என்ன சொல்லலாம் தெரியுமா? பரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ கரணத்வேன விகிதம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரகம். அதனாலதான் பொதுவாக பரோத்தேஷ பிரவருத்த புருஷ கிருத்தௌ காரகத்வேன விகிதத்துவம் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். சரியா? அததான் இங்க சொல்லியிருக்கான். பரோத்தேஷ பிரவருத்த கிருதி வியாபியத்துவம். கிருதி வியாபியத்துவம்னா கிருதி காரகத்வேன விகிதத்துவம், அதுதான் அர்த்தம். அப்படி எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அங்கம். அதுல இருக்கக்கூடிய தர்மத்துக்கு அங்கத்துவம் அப்படின்னு பெயர். தத்ர அதாவது அங்கத்வபோதக ஸ்ருத்யாதி பிரமாணேஷு நிரபேக்ஷா ரவஹா ஸ்ருதிஹி இதர பிரமாண அனபேக்ஷ பிரமாணம் பவதி ஸ்ருதிஹி இத்யர்த்தா. இதையும் நம்ம ஏற்கனவே மீமாம்சா பரிபாஷையிலையும் பார்த்திருக்கோம், அர்த்த சங்கிரகத்திலையும் பார்த்துட்டோம்.
निरपेक्षः रवः श्रुतिः सा च त्रिविधा सा श्रुतिः त्रिविधा भवति कथं विधात्री अभिधात्री विनियोक्त्री चेति तत्र विधात्री विधानरूपा श्रुतिः का भवति எது விதிக்கக்கூடிய பதம் அதுதான் விதாத்ரி விதிக்கக்கூடியது எது இருக்கும் உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு வாக்கியத்தை எடுத்துப்போமே இந்த வாக்கியத்துல விதிக்கக்கூடிய பதம் எது அக்னிஹோத்திர பதமா இல்ல ஹூ தாத்துவா அல்லது ஜுஹியாத்துல இருக்கக்கூடியதான அந்த விதி பிரத்யகாவா அல்லது சொர்க்க காம பதமா எது விதிக்கக்கூடியது ஹூ தாத்துல இருக்க யதி பிரத்யக அது ஹூ தாத்துல இருக்கக்கூடியது சொல்லக்கூடாது ஜுஹியாதித்யத்ர வித்யமானஹ விதி பிரத்யக தரிஹி அந்த விதி பிரத்யத்தை தான் நம்ம ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்கோம் எந்த மாதிரியான ஸ்ருதி அது விதாத்ரி ஸ்ருதி இல்லையா அப்ப தவ்ய பிரத்யம் வந்தாலும் அதுவும் அப்படிதான் விதாத்ரி ஸ்ருதி தான் கர்த்தவ்யம் படனீயம் இந்த இடத்துல நமக்கு இது விதானம் தானே பண்றது இல்லையா அதனால இதுவும் எந்த ஒரு விபாகத்துல சேரும் விதாத்ரியில தான் சேரும் விதாத்ரி இதைத்தான் சொல்லி கொடுத்தா தத்ர விதாத்ரி லிங்காத்யாத்மிகா அடுத்தது அபிதாத்ரி இந்த அபிதாத்ரிங்கிறது எதையும் விதிக்காது பதார்த்தத்தை சொல்லும் எப்படி இந்த விரீஹீன் புரோக்ஷதி அப்படிங்கிற இடத்துல இந்த விரீஹீன் புரோக்ஷத்திலே மூணுமே இருக்கு எப்படின்னு பாருங்க விரீஹீன் புரோக்ஷதி மூணு பதங்கள் எடுத்துக்கிறோமா இந்த விரீஹீன்ல விரீஹிங்கிறது பிரகிருதி பதம் த்விதீயா விபக்தி இந்த விரீஹி பதம் இருக்கே இதுதான் அபிதாத்ரி இது என்ன பண்றதுன்னா பதார்த்தத்தை சொல்லி கொடுக்கறது இல்லையா அதனால இது அபிதாத்ரி இந்த த்விதீயா அப்படிங்கிறது எதை சொல்லி கொடுக்கறது தெரியுமா த்விதீயா விபக்தி சாத்தியத்தை சொல்றது இல்லையா கர்மத்துவத்தை சொல்றது இல்லையா அப்போ இதுக்கு என்ன பேரு கொடுக்கலாம் விநியோக்திரி ஏன்னா சாத்தியம் நமக்கு தெரிஞ்சா சாதனம் எதுன்னு தெரியுமா இல்லையா அங்காங்கி பாவம் தெரிய வந்துடுமா இல்லையா அதனால இதுக்கு என்ன பேரு கொடுக்கலாம் விநியோக்திரி அதே மாதிரி பாருங்க புரோக்ஷதி இருக்கு புரோக்ஷதியில புரோக்ஷணம் அப்படிங்கிறத சொல்றதே இது என்னது விதாத்ரியா அபிதாத்ரியா விநியோகியா சமயயுக்தம் அபிதா அனந்தரம் புரோக்ஷதியில விதி பிரத்யா இருக்கு இல்லையா இது ஒன்னத்தை விதிக்கிறது அப்போ இதை என்ன சொல்லலாம் நம்ம விதாத்ரி அவ்வளவுதான் அப்போ விதிக்கிறதா இருந்தால் விதாத்ரி அங்காங்கி பாவத்தை சொல்றதா இருந்தால் விநியோக்திரி இதை தவிர்த்து இருக்கக்கூடியது அபிதாத்ரி இப்படி நாம புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதைத்தான் சொல்லி கொடுக்குற பாருங்க அபிதாத்ரி விரீஹ்யாதி ஸ்ருதி ஆதி பதத்தினால புரோக்ஷணம் இந்த மாதிரியான தாத்வரத்தை எடுத்துக்க வேண்டியது அப்ப விநியோக்திரின்னு என்னது யஸ்ய ச சப்தஸ்ய ஸ்ரவணாதேவ சம்பந்தா பிரதீயதே சா விநியோக்தி எந்த சப்தத்தினுடைய ஸ்ரவண மாத்திரத்தினால நமக்கு அங்காங்கி பாவம் தெரிஞ்சிடுறதோ அதுதான் விநியோக்திரி சாச்ச த்ரிதா எப்படி இந்த த்விதீயா திருத்தீயா இதுதான் சாச்ச த்ரிதா எப்படி விபக்தி ரூபா ஒண்ணு சமான அபிதான ரூபா ஒண்ணு ஏகபத ரூபா சேதி எப்படின்னு பாருங்க மொத்தம் மூணு விதமா இதை பிரிக்கிறா நம்ம மூணுத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம் முதல்ல விபக்தி ரூபா தானே முதல்ல விபக்தி ஸ்ருதி எப்படின்னு பார்க்கலாம் தத்னா ஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல ததியானது ஹோமத்துக்கு அங்கம் அப்படின்னு எதை வச்சு நாம முடிவு பண்ணிட்டோம் எந்த பதத்தினுடைய அர்த்தத்தை வச்சுன்னு நாம முடிவு பண்ணினோம் திருத்தீயா விபக்தி
இல்லையா? அப்போ இந்த இடத்துல அங்காங்கி பாவகா எதை வச்சு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா திருத்தியா விபக்தியை வச்சுண்டு. இதுதான் விபக்தி ஸ்ருதி இல்லையா? தத்னா ஜோதிங்கிறதுல ததிக்கும் ஹோமத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தாவை நாம திருத்தியா விபக்தியை வச்சுட்டுதான் தெரிஞ்சுட்டோம். ஒருவேளை தத்னாங்கிறதுல திருத்தியா விபக்தி இல்லைன்னு வச்சுப்போம், ஹோமத்துக்கும் ததிக்கும் என்ன சம்பந்தா இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? கல்பிக்கணும் நாம. அப்போ இந்த இடத்துல அங்காங்கி பாவகா தெரிஞ்சது, இது எதை வச்சுன்னு தெரிஞ்சது? திருத்தீயா விபக்தியை வச்சுன்னு தெரிஞ்சது இல்லையா? இததான் நம்ம இங்க சொல்றோம் விபக்தி ரூபா ஒண்ணு. இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, சமான அபிதான ரூபாக்கு உதாரணமாக நல்லா கவனிச்சுக்கணும். விதி பிரத்யத்தினால சாப்தி பாவனா சொல்லப்படுறது, ஆக்கியாத பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. இந்த சாப்தி பாவனா இருக்கே, விதி பிரத்யத்தினால சொல்லப்பட்ட சாப்தி பாவனா, இந்த சாப்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில் எது சாத்தியமாக அன்வயிக்கும்னு சொல்லியிருக்கோம்? புரியல. அம்சத்ரய விசிஷ்ட ஆர்த்தி பாவனா. ஏன் நாம ஸ்வர்க்கத்தையோ அல்லது தாத்வர்த்தத்தையோ எடுத்துக்கல அப்படின்னு கேட்டா, சமான அபிதான ஸ்ருதி இந்த ரெண்டுத்துக்கு தான் இருக்குன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அதாவது எந்த பிரத்யத்தினால சாப்தி பாவனா சொல்லப்படுறதோ அதே பிரத்யத்தினாலேயே ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அதனால அந்த ரெண்டுத்துக்கும் சமான அபிதான ஸ்ருதித்துவம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சாப்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில எடுத்த உடனே உபஸ்திதமாக ஆகிறது இந்த ஆர்த்தி பாவனா தான். சமான அபிதான ஸ்ருத்தியா அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? அப்போ இந்த இடத்துல சாப்தி பாவனாவுக்கும் ஆர்த்தி பாவனாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எந்த ஸ்ருதியினால நம்ம தெரிஞ்சுட்டோம்? விபக்தி ஸ்ருதியினாலயா, சமான பத ஸ்ருதியினாலயா, இல்ல சமான அபிதான ஸ்ருதியினாலயா? அப்போ இது ரெண்டாவதுக்கு உதாரணம் நமக்கு தெரிஞ்சிருது. அடுத்தது பாருங்க, ஆர்த்தி பாவனாவினுடைய சாதனா காங்ஷா வரும் பொழுது, கரணாகாங்ஷா வரும் பொழுது தாத்வர்த்தத்தை தான் நாம கரணமாக எடுத்துக்கிறோம் இல்லையா? வேற எதையும் எடுத்துக்கிறது இல்லை உற்பத்தி விதியில. அப்போ ஏன் மத்ததை எடுத்துக்கிறது இல்லை? வேற பதத்தினால சொல்லப்பட்ட திருத்தியாந்தமா வேற, இப்போ சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துலயோ அல்லது வேற ஏதாவது இடத்துலயோ நிறைய திருத்தியாந்த பதம் இருந்தாலும் கூட அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, தாத்வர்த்தத்தை தான் எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சமான பதஸ்ருதியினால. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜுஹோதி அல்லது எஜேதா அப்படிங்கிற ஒரு பதத்திலேயே பிரகிருதியாக தாத்துவும் பிரத்யார்த்தமாக ஆக்கியாதார்த்தமாக ஆர்த்தி பாவனாவும் இருக்கு, ரெண்டும் ஒரே பதத்துல இருக்கு. அப்போ சமான பதஸ்ருதி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கு. அதனால என்ன பண்றோம்? ஆர்த்தி பாவனாவினுடைய சாதனாகாங்கையில தாத்வர்த்தத்தை கரணமாக எடுத்துக்கிறோம், சமான பதஸ்ருத்தியா. இப்படின்னு மூணு விதமா சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. தத்ர விபக்தி ஸ்ருத்தியா அங்கத்துவம் யதா விரீஹிபிர்யஜேதா. முதல்ல மூணுத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. என்னன்னு? சாச்ச த்ரிவிதா. சா இत्युक्ते கா விநியோக்திரி ஸ்ருதி த்ரிதா வர்த்ததே. விபக்தி ரூபா, சமான அபிதான ரூபா, ஏகபத ரூபா சேதி. இப்படின்னு மூணு விதமா சொல்லிட்டா. தத்ர தத்ர இत्युक्ते த்ரிவித விநியோக்திரி ஸ்ருதௌ விபக்தி ஸ்ருத்தியா அங்கத்துவம் யதா. விபக்தி ஸ்ருதியினால அங்கத்துவம் எங்க தெரியறது? விரீஹிபிர் யஜேதா இதி திருத்தீயா ஸ்ருத்யா விரீஹீனாம் யாகாங்கத்துவம் நியாயதே. விரீஹிபிஹி அப்படின்னு திருத்தியா இருக்கிறதுனால விரீஹீனாம் அங்கத்துவம் அவகம்யதே. கிம் பிரதி அங்கத்துவம்? யாகம் பிரதி அங்கத்துவம் அவகம்யதே. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ருதி எப்பேற்பட்ட ஸ்ருதி? விபக்தி ஸ்ருதியா, சமான பதஸ்ருதியா, சமான அபிதான ஸ்ருதியா?
கேள்வி புரிஞ்சிருக்கா? விபக்தி ஸ்ருதி வர்த்ததே. மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம். இதே விஷயம்தான் விபக்தி ஸ்ருதியை பத்தி விசாரம் தான் போக போறது. நாளைக்கு மீதி பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. யத்கிருபாலேஷமாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம். நாளைக்கு பார்க்கலாம்.